முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, நான் சொன்ன இந்த தேதியில நீ சற்றும் எதிர்பாராத வகையில் பல அற்புதங்கள் நிகழும். கூடிய சீக்கிரமே நீ ஆச்சரியப்படும்படி மிகப்பெரிய அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில நடத்ததான் போறேன். இப்போ நீ மனசுல என்ன யோசிக்கிற நான் சொல்லட்டுமா? அப்பா முருகா, தினமும் நீங்க சொல்றத கேட்டு இப்போதெல்லாம் நான் நம்பிக்கையோட இருக்கேன். அழுகிறத விட்டுட்டேன், எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டேன், யாருக்கிட்டையும் போய் எதையும் சொல்லி புலம்புறதும் இல்லை. ஆனா என் வாழ்க்கையில கஷ்டங்கள் மட்டும் மாறவே இல்லையே. என் நினைவுகளை மட்டும் வருத்தப்படுறத மட்டும் நிறுத்தவே முடியலையே. என் வாழ்க்கைக்கும் மனசுக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலையை கொடுங்க. அமைதியையும் நிம்மதியையும் எனக்கு எப்போதப்பா கொடுப்பீங்கன்னு தானே நீ யோசிக்கிற? இதோ இப்போதே உன் வாழ்க்கையில எல்லாமே அழகாக மாறும்படி உனக்கான வாய்ப்பை கொடுக்க போறேன். வாய்ப்பு கிடைக்கும் போதே அதை சரியாக பயன்படுத்திக்கொள் என் செல்வமே. எப்பவுமே எந்த விஷயமுமே இது சரியா வருமா வராதா, செய்யலாமா வேணாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீனா நீ யோசிச்சு முடிவெடுக்கிறதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். உனக்கான வாய்ப்பும் நழுவி போயிருக்கும். அதனாலதான் இத்தனை நாளா நீ கஷ்டங்களை அனுபவிச்ச. நடந்ததையும் முடிஞ்சதையும் நழுவி போனதையும் நினைச்சு வருத்தப்படுறதுல எந்த பயனும் இல்லைதானே. என்ன நடந்தாலும் உடனே யோசிச்சு சட்டுன்னு சரியான முடிவை எடுக்க பழகு. வாழ்க்கைங்கிறது மிகவும் குறுகிய காலம்தான். இந்த நேரத்துல போய் அவங்க எனக்கு அதை செஞ்சாங்க, இவங்க எனக்கு இப்படி செஞ்சாங்க, நான் ஏன் திரும்ப செய்யணும்னு ஆணவத்தோடும் அகங்காரத்தோடும் யோசிக்காம தவறு நடந்ததையும் நடந்த தவறுகளுக்கு காரணமானவர்களையும் சீக்கிரம் மன்னிக்க கத்துக்கோ. ஆனா அதுக்காக மறுபடியும் அவங்கள முழுசா நம்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நீ உண்மையான அன்பை எல்லாருக்கும் கொடு. ஆனா நம்பிக்கையை மட்டும் கொஞ்சம் அளவா வச்சுக்கோ என் செல்வமே. எப்போதும் எல்லாரிடமும் மனசு விட்டு வாய் விட்டு சிரிக்க பழகு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நிரந்தர மகிழ்ச்சியை தரும். உனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயம் எதுவா இருந்தாலும் அதை சிறப்பாக செஞ்சு சந்தோஷமாக வாழ ஆரம்பி. நீ ஆசைப்படுறதுல எந்த தவறும் இல்லை. ஆனால் மறுபடியும் மறுபடியும் ஆசைக்கு அடிமையாகி அதையே திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருந்தீனா உன் வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் போய்விடும் அல்லவா. எது நல்லதோ, எது சிறந்ததோ, எது சந்தோஷத்தை தருமோ அதன் மீது ஆசைப்படு. ஆனா அதே நேரத்துல அதை அடைவதற்கு விடாப்பிடியோட விடாமுயற்சியையும் நீ செய்யணும். அப்படி நேர்மையாக நீ செய்யக்கூடிய விடாமுயற்சியின் மூலமாக உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களையும் துன்பங்களையும் தீர்த்து வச்சு நீ நினைச்ச விஷயத்தையும் உனக்கு நடத்தி முடிப்பேன் என் செல்வமே. எப்பவுமே எல்லாரும் உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு உன் எண்ணங்களை உயர்வா சிறப்பா சரியாக அமைச்சுக்கோ. உன் செயல்களும் சரியாக இருக்கட்டும். நீ இருக்கிற இடத்த பொறுத்துதான் உனக்கு மதிப்பும் மரியாதையும். நீ நல்ல செயல்களை செய்யும் போது உன்னை எல்லாரும் மதிப்பாங்க. உன் வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். உதாரணத்துக்கு சொல்றேன் கேளு. உன் தலையில முடி இருக்கிற வரைக்கும் அதை அழகுபடுத்தி தினமும் அதை ரசிக்கிற நீ கீழே விழுந்தவன அதை அருவருப்பாக தானே தூக்கி போடுகிறாய். அதுதான் எப்பவுமே உயர்ந்த இடத்தில் இருந்தால்தான் உனக்கான மதிப்பும் மரியாதையும் மனிதர்களிடம் கிடைக்கும். நல்ல செயல்களை செய்யும் போதுதான் அது உன் வாழ்க்கையை உயர்வா மாத்தும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல செயல்களை செஞ்சு நல்ல சிந்தனையோட சிறப்பாய் வாழ தயாராகு. உன் கண்ணீரை கடந்து வர்றதில் கவனமாக இரு. எதுக்கெடுத்தாலும் அழுகிறதும் கோபப்படுறதும் வேண்டாமேன் செல்வமே. யாராவது ஏதாவது உன்னை திட்டினாலும் கோபப்படுத்தினாலுமே கூட பொறுமையாய் மௌனமாய் அதை கடந்து போ. நிதானமாய் அந்த நேரத்துல நீ இருந்தீனா அடுத்து நடக்கிறது எல்லாமே நல்லதாய் நடக்கும். நீ நல்லவனா வாழ்ந்ததே ஒரு குத்தம் நீ யோசிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் உன்னை கஷ்டப்படுத்தலாம், உன் மனசு காயப்படும்படி பேசலாம். திரும்பி நீ பதில் பேசாதனால உனக்கு பேச தெரியாதுன்னு இல்லை. நீ எப்பவுமே வார்த்தைகளை அளவா பேசணும், பொறுமையா இருக்கணும்னு இந்த முருகன் நான் சொன்னதை தானே கேட்டு நடக்கிற. அது நிச்சயம் நன்மையாகத்தான் முடியும். நல்லவங்கிறதுனால உன்னை ஏமாத்துனவங்களும் கஷ்டப்படுத்துறவங்களும் உன்னை திட்டுனவங்களும் அதற்குரிய தண்டனையை பெறத்தான் போறாங்க. நீ எப்பவுமே பேசிக்கிட்டே இருந்தீனா உன் வார்த்தைகளுக்கு தான் மதிப்பு குறைஞ்சு போகும். முடிஞ்ச அளவுக்கு பேச்சை குறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க சொல்றத நல்லா கவனிச்சு பாரு. அதுதான் உன் அறிவு வளர்வதற்கு காரணமாக இருக்கும்.
நீ எந்த பலனையும் எதிர்பார்க்காம முருகா முருகான்னு எனது இடமும் நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நீ சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கும்போது என் மனசு ஆனந்த கூத்தாடுது. அதை ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நிச்சயமாக உனக்கு திரும்ப தருவேன் என் செல்வமே. உன் கஷ்டமான நேரங்கள்ல கூட நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லது செஞ்சு உன்னை சந்தோஷமா வாழ வைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதனால்தான் இப்போது உன்னை தேடி வந்து உனக்கான அருளை வழங்குவதற்காகவும் உன் வாழ்க்கையில அதிசயத்தை நிகழ்த்துறதுக்காகவும் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில எல்லாமே நல்லதாக நடக்கும். எப்போவுமே நீ யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி கேட்கக்கூடாத 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று பணம், இன்னொன்று பாசம். காசு வேணும் பணம் வேணும்னு எப்போ நீ அடுத்தவங்க கிட்ட கையேந்தி தலை குனிஞ்சு நிற்கிறியோ அன்னைக்கே உனக்கான மரியாதை போயிடும், மானம் போயிடும். அதே போல என் மேலே பாசம் வைங்க, என் மேலே அன்பு காட்டுங்கன்னு யாரிடமாவது போய் நின்னாலும் அவங்க நிச்சயமாக உன்னை அசிங்கப்படுத்த தான் செய்வாங்க. இப்படி அசிங்கத்தையும் அவமானத்தையும் தரக்கூடிய பணத்தையும் பாசத்தையும் யாரிடமும் போய் கேட்காத. எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி என்னால செய்ய முடியும் என் செல்வமே. நீ என்னதான் யார் மனசு புண்பற்றக்கூடாதுன்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சாலும் மற்றவங்க அப்படி யோசிக்காம உன்னை புண்படுத்துறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. யார் என்னன்னு தெரியாம எல்லாருக்கிட்டையும் அன்பு கொடுத்து நீ சங்கடத்தை தேடிக்கொள்ளாதே. யார் நல்லவங்கன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட மட்டும் பேச்சு வச்சுக்கோ. கெட்ட மனிதர்களை விட்டு ஒதுங்கி போறதுதான் நீ சங்கடப்படாம சந்தோஷமா வாழ்றதுக்கான சிறப்பான வழியாக இருக்கும் என் செல்வமே. உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகளை பார்த்து துவண்டு போகாதே. தோல்விங்கிறது ஒரு சாதாரண விஷயம். இயற்கையாவே எல்லா மனிதர்களுக்கும் தினமும் தோல்வியை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கதான் செய்து. 1000 தோல்விகளை உன் வாழ்க்கையில நீ தாங்கும் பட்சத்தில் அதுவே உனக்கு வெற்றிதானே. இதுவரைக்கும் நீ பிறந்ததுல இருந்து எத்தனையோ முறை தோல்விகளை பார்த்துட்ட. நீ பிறந்தவனே எந்திரிச்சு உட்காரவோ நடக்கவோ ஆரம்பிக்கல. கவுந்து படுக்க முயற்சி செஞ்சு எத்தனையோ முறை நடக்காம தோல்வி அடைஞ்சிருக்க. உட்காரணும் நினைச்சு உன்னை உட்கார வச்ச போதெல்லாம் நீ கீழே சாஞ்சு சாஞ்சு தோல்வியை சந்திச்சிருக்க. இப்படி எத்தனையோ சின்ன சின்ன தோல்விகளை தாண்டி 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 இத்தனை தோல்விகளை பெற்ற நீ இப்போது நிச்சயமாக வெற்றி பெறத்தான் போகிறாய் என் செல்வமே. கல்லடி பட்டா கூட தாங்கிக்க கூடிய உன்னுடைய தைரியமான மனசு யாராவது எதையாவது சொல்லும்போது அதை கேட்க முடியாம நொறுங்கி போறது எனக்கு தெரியும். உன்னை உயிரோடு கொன்று புதைக்கும்படி அடுத்தவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நினைச்சு நீ வாடி போகாத, சோர்ந்து போகாத. உனக்கு துணையாக இந்த முருகன் நான் இருக்கேன்னு நீ தைரியமாக இரு. யார் உன்னை விட்டு விலகி போனாலும் உன்னை தனிமையில தவிக்க விட்டாலும் அதை விட சிறந்தவரை உன்னை நோக்கி நான் அனுப்பி வைப்பேன்னு நம்பி காத்திரு என் செல்வமே. இங்கு சந்தோஷத்துல சிரிக்கிறவங்களை விட தன் சங்கடங்களை மறைக்கிறதுக்காக சிரிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. நீயே கூட உன் மனசுல எவ்வளவோ கவலைகளை வச்சுக்கிட்டு அதை மூடி மறைக்கும் விதமாக தானே சிரித்து சமாளிக்கிற. இதே தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கையில இருந்தா நிச்சயமாக இமயமலை மீது கூட உன்னால ஏறி நடந்து போக முடியும். அதை விட்டுட்டு சோம்பல் தனத்தோட கண்டதையும் நினைச்சு கவலைப்பட்டு சிலந்தி வலைக்குள் மாட்டிக்கொண்டு சோம்பேறியாக இருக்காதே என் செல்வமே. நீ சாதாரணமாக சில பேரை பார்க்கும்போது அவங்க மேல இரக்கம் வந்துச்சுன்னா அது ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம். ஆனா உனக்கு ஒரு கெடுதல் செஞ்ச ஒருவர் கஷ்டப்படும் போது அதை பார்த்து இரக்கப்பட்டினா நீ அதற்கும் ஒரு படி மேலே. உனக்கு தொல்லை கொடுத்தவர்களும் கெடுதல் செஞ்சவங்களும் கூட நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது கவலைப்பட்டு உதவி செய்ய நினைக்கிற உன்னுடைய நல்ல மனசுக்கு நிச்சயமாக நீ நல்லா வருவ. எப்போவுமே உன்னை மதிக்கிறவங்கள நீயும் மரியாதை கொடுத்து பழகு. உன்னை மதிக்காதவனை நீயும் மதிக்க அவசியமில்லை என் செல்வமே. ஒரு சில பேர் உன் கூட நட்பா பழகுறேன், உன் கூட நெருக்கமா இருக்கிறேன், உன் கூட பாசமா பேசுறேன்னு சொல்லி உனக்கு பிடிச்ச விஷயங்களை பற்றி மட்டுமே பேசி அவங்க காரியத்தை நடத்திக்கிறாங்க. உனக்கு பிடிக்காதது அவங்களுக்கும் பிடிக்காதது போல உன்கிட்ட நடந்துக்கிறாங்க. நீதான் எல்லாவற்றிலும் கவனமா இருக்கணும். ஒருத்தர் யாரு எதுக்காக வந்து பேசுறாங்க, ஏன் பேசுறாங்க, என்னால என்ன நடக்கும், ஏன் நடக்கும், எதுக்காக நடக்கும்னு அனைத்தையுமே யோசித்து புரிந்து கொள்ளேன் செல்வமே. நீ செல்லும் வழிகளில் எல்லாம் உனக்கு நல்லது கெட்டதுன்னு எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா நீ தான் கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல்லதை மட்டும் ஏத்துக்க பழகணும்.
நல்லது கெட்டது கலந்த இந்த உலகத்தில் நல்ல பழக்கங்களை இன்னும் இன்னும் நீ அதிகமாக ஏற்றுக்கொண்டு செய்யும்போது அது உன் குணத்தை மாற்றி உன் வாழ்க்கையவே கூட மாற்றும். சில உறவுகள் உனக்கு கஷ்டத்தையும் கண்ணீரையும் கொடுத்தாலுமே கூட நீ தைரியமா இருந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை காயப்படுத்தியவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் தகுந்த தண்டனையை நான் கொடுக்குறேன். நீ கலங்காமல் தைரியமாக இரு. இனிமே உன் கண்கள்ல கண்ணீர் வராம நான் பார்த்துக்குவேன். அப்படி வருவதாக இருந்தாலும் அது ஆனந்த கண்ணீராக மட்டுமே இருக்கும். நீயே எதிர்பார்க்காத வகையில உன் வாழ்க்கையில அதிசயங்களையும் அற்புதங்களையும் நடத்த போறேன்.